நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பொருளை ஸ்டோர் ரூம்ல வேண்டாம், ஏசி ரூம்ல வை. சரிங்கம்மா. சங்கீதா பேர் மிஸ் பண்ணிடாத. இங்க பாருங்க, அப்புறம் இன்னும் நீங்க லிஸ்ட் போட்டு முடிக்கலையா? நீங்க என்ன இன்னைக்கு நாள் முழுக்க இதுலயே இருக்க போறீங்களா? அவ்வளவுதான் அத்தை, முடிய போகுது. சரி, கடைசியா சொன்னதை எழுதிட்டல. சாரி, மறந்துட்டேன். நீயும் நானும் ஒரு பிளேட்டுக்கு எவ்வளவுன்னு தான் பேசிட்டு இருந்தோம். ஒரு பிளேட்டுக்கு 200 ரூபானா 60 பிளேட்டுக்கு எவ்வளவு என்ன ஆச்சு? சொல்லிட்டு இருக்காரு? 12,000 ரூபாய் ஆச்சு. புரியுதா? இதுக்கு மேல நான் உனக்கு ஒரு பைசா கூட தர போறது இல்ல. ஆனா சார், பில்லுல வரி போட்டு தானே ஆகணும். 5% வரி போடும்போது மொத்தம் 12,600 ரூபாய் வருது சார். நீ முதல்லயே அத பத்தி எல்லாம் இல்ல என்கிட்ட சார். சொல்லிருக்கணும்ல. சார், இத எல்லாரும் பாருங்க, காமனா நீங்க இது தெரியுது கொடுத்த சார். பில் இதை இதோ பத்தி என்கிட்ட தனியா இருக்கு. சொல்லுவாங்களா? இதுல நீங்க 12,000 ரூபாய் போட்டிருக்கீங்க. இத வச்சு நான் உங்களை கன்சியூமர் கோர்ட் வரைக்கும் இழுக்க முடியும். சார், நீங்க கோர்ட்டுக்கு போறதா போங்க சார். முதல்ல பில்ல பாருங்க. 5% வரின்னு தனியா போட்டுருக்கு பாருங்க சார். இப்பதான் நீங்க என்கிட்ட உண்மையான பில்ல காட்டுறீங்க. இதுல நீங்க 5% எக்ஸ்ட்ரான்னு இப்பதான் போட்டிருக்கீங்க. இதுல ஏன் போடல? இத பாருங்க, நாங்க எல்லாம் கன்சியூமர்ஸ். எங்களை நீங்க ஏமாத்த முடியாது. இது நீங்க முதல்லயே எங்க பில்ல போட்டுருக்கணும். மேடம், என்ன மேடம், கொஞ்சம் புரியுற மாதிரி ஒரு சொல்லுங்களேன். நிமிஷம் இருங்க. அப்பா, அப்பா, ஒரு இங்க நிமிஷம், வாங்க. ஒரு நிமிஷம், ஒரு வாங்க நிமிஷம், ஒரு சொல்றேன்ல. நிமிஷம். வாங்கப்பா. என்ன அவர்கிட்ட பேச விடுமா? நம்ம நாட்டுல விலைவாசி இவங்க போட்டு வச்சிருக்கிற அளவுக்கு உயரல. சீனு, நீ போய் என்னோட டைரியில இருந்து கன்சியூமர் கோர்ட் நம்பர் எடுத்துட்டு வா போ. அப்பா, நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? 600 ரூபீஸ் உங்க ஹெல்த்தை விட ஒன்றும் பெருசு இல்லப்பா. அப்புறம் அது மட்டும் இல்ல, இப்போ நமக்கு காசு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லப்பா. என்னாச்சுப்பா? யூ ஆர் ரைட். ஆனா அதுக்காக நாம தேவையில்லாமலாம் காசு கொடுக்க முடியுமா? இருந்தாலும் நான் அவங்ககிட்ட சண்டை போடாம பேசி பாக்குறேமா. ஓகேமா. நீ அப்பா கூட இரு. ஹலோ, இங்க பாரு பிரியா, இன்னைக்கு உன்னை மீட் பண்ண என்னால வர முடியாது. ஆனா ஒரு விஷயம், உன்னை மீட் பண்ண அப்பா வந்துட்டே இருக்காரு. வீட்லயே இருன, இல்லனா அப்பாவை மீட் பண்ற வாய்ப்பு எப்பவும் போல இன்னைக்கு மிஸ் ஆயிடும். இன்னைக்கு வெளியில போக வேண்டிய வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் கேன்சல் பண்றேன். அது இருக்கட்டும், நீயே என்ன மீட் பண்ண வரல? என் வார்னிங்க நினைச்சு பயந்துட்டல? வார்னிங்கா? இங்க பாரு பிரியா, என்கிட்ட இந்த சேலஞ்ச் எல்லாம் வேண்டாம். இல்லனா வேணாம் ஆதித்யா, சாரி. நீ வீட்லயே இரு. எப்படியும் இன்னும் 2 நாள் தானே இருக்கு. 2 நாளைக்கு அப்புறம் நான் நிரந்தரமா எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன். ஐயோ பிரியா, இந்த 2 நாள் எனக்கு 2 யுகம் மாதிரி தெரியுது. நான் இந்த 2 நாளை எப்படி ஓட்ட போறேன்னு தெரியலையே. நாளைக்கு மட்டும் நம்ம கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னாவே இருக்கலாம். அதுக்கப்புறம் யார் தொல்லையும் இல்லை. உனக்கு வேற எதுவும் யோசிக்க தெரியாத ஆதித்யா? அட பிரியா, நான் உன்னை எப்போ முதல் முறையா பார்த்தனோ அந்த நாள்ல இருந்தே உன்னை நான் என் மனைவியை ஏத்துக்கிட்டேன். சரி வை, நான் அப்புறம் பேசுறேன். பாய். பைத்தியம். ஒரு வேலையை கூட சரியா பார்க்க மாட்டேங்கிறீங்க. இதை எப்படி வைங்க, பார்த்து மெதுவா. சரி, போய் இன்னும் கொஞ்சம் பூ கொண்டு வாங்க. ஏய் வித்யா, ஏங்க இது பார்க்க எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நீ என் கூட வா. அட, நீங்க இங்க இருக்கீங்களா? சமந்தி, நான் கொஞ்சம் சாரீலாம் செலக்ட் பண்ணணும். நீங்களும் வாங்களே. வாங்க. வாங்க. இங்க பாரு, அந்த வளையல் டப்பாவை கொண்டு வா. சரிங்க. என்னாச்சு? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல. வாங்க. ஏதாவது பிரச்சனையா? அதனாலதான் நீங்க இப்படி இருக்கீங்களா? இல்ல சமந்தி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லுங்க, அப்பதான் மனசுல இருக்கிற பாரம் குறையும். என்ன பிரச்சனை?
சம்மந்தி, பயமா இருக்கு. எங்க நீங்க தப்பா நினைச்சிருவீங்களோன்னு. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? நீங்க எங்க வீட்டு ஆளு. உங்க பேச்ச நான் தப்பா நினைப்பேனா என்ன? என்ன விஷயம் சொல்லுங்க. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். அந்த கடவுள் என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய வீடு, நல்ல உறவுகள் இதெல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த வீட்ல என் பொண்ணு நல்ல மனைவியாகவும் நல்ல மருமகளாகவும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆனா வித்யாவால எங்களுக்கு எந்த குறையும் இல்லையே. இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எங்களோட கௌதம்க்கு வித்யா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கவே மாட்டா. ஆனா ஒருவேளை மாப்பிள்ளைக்கு அப்படி தோணல போல இருக்கு. அவரு என் பொண்ணுகிட்ட ஏதாவது குறை இருக்கும்னு நினைக்கிறாரோ? இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையே. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்குள்ள அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த விஷயம் தாங்க எனக்கு பெரிய கவலையா இருக்கு. ஒருவேளை அவர் எதிர்பார்க்கிறது என் பொண்ணுகிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க மனசுல இருக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க நம்பிக்கை வைங்க. இப்போதைக்கு இதை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். வித்யா ரொம்ப நல்ல பொண்ணு. அது மட்டும் இல்ல, கௌதம் அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க இன்னும் சகஜமா பழக இன்னும் கொஞ்சம் நாள் தேவைப்படும். அவங்க சந்தோஷமா வாழறத நீங்களும் பார்க்க தானே போறீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லதா தான் நடக்கும். வாங்க, நாம போய் புடவை செலக்ட் பண்ணலாம். வாங்க. சரி. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சது. என்ன அரேஞ்ச்மெண்ட்? அட பிரியாவோட மருதனை பார்க்கதா? டேய் வேண்டாம், நீ அங்க போக கூடாது. நான் தான் சொன்னேன்ல. மா, நான் சொல்றத முழுசா கேளு. அம்மா, நான் போகல, அப்பா தான் போறாரு. அப்புறம் டாட் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, பிரியா கையில செவந்திருக்கிற மருதானியை பார்த்துட்டு எனக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு நல்லா தெரியும் நீங்க இதுக்கு ஒத்துக்கவே மாட்டீங்கன்னு. ஆனா அப்பா ஓகே சொல்லிட்டாரே. ப்ராப்ளம் சால்வ். இப்ப கொஞ்சம் கூலா இருமா, கொஞ்சம் சிரி. ஆதித்யா சொன்னா நீங்க பிரியாவை பார்க்க போறீங்களாமே. நானும் உங்க கூட வரட்டுமா? ஆரம்பத்திலே நீ எனக்கு நிறைய உதவி பண்ணிட்ட. இதுக்கு மேல எந்த உதவியும் தேவையில்லை. எதுக்கு இது? முதல் முறையா பிரியாவை பார்க்க போறீங்க. வெறும் கையோட போறது குடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்னும் என் ட்ரெஸ் ரெடி ஆகல. ஆமா, நீ அந்த டெய்லருக்கு ஃபோன் பண்ணியா? ஏன் இவ்வளவு லேட் பண்றான்னு தெரியலையே. சரி, அந்த டெய்லரோட அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குல்ல, அதை கொஞ்சம் கூட. நீ அந்த அட்ரஸ் என்கிட்ட கொடுத்தனா நானே நேர்ல போய் அவங்ககிட்ட என் ட்ரெஸ் எப்போ ரெடி ஆகும்னு கேட்டு வந்துருவேன். வர்றவங்க எல்லாம் கோட் சூட் போட்டு டிப் டாப்பா வருவாங்க. நான் மட்டும் சூட் போடாம இருந்தா எப்படி?
அட என்ன மன்னிச்சிடுங்கிறல்ல. நேத்து போதையில கண்டிப்பா உங்ககிட்ட நான் தப்பா ஏதாவது பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீ என் மேல இவ்வளவு கோபமா இருக்க. ம்? சரி, ஒரு வேலை பண்ணு. இத கடைசி தப்பா நினைச்சு நீ என்ன மன்னிச்சிடு. அவ்வளவு உரிமை எனக்கு நீங்க எப்ப கொடுத்திருக்கீங்க? நீ கேட்டா என் உயிரை கூட கொடுப்பேன். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு சின்ன மன்னிப்பு தானே கேட்டேன். நீ அதுவே கொடுக்கல. நான் ஒன்னும் உன் எதிரி இல்லையே, உன் புருஷன். அப்புறம் நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். உண்மையாவா? உட்காரு, என் பக்கத்தில் உட்காரு. இப்ப நீ என்ன சொன்னாலும் அதை நான் செய்ய தயாரா இருக்கேன். அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. நீங்க இந்த மேனேஜரை நம்ம குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்க வைங்க, அது போதும். எனக்காக அது பண்ணா போதும். இங்க பாரு உத்ரா, இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே உன்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். இது மட்டும் இல்ல உத்ரா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணாலும் உனக்காக மட்டும்தாங்கிறத நீ மறந்துட. இதையெல்லாம் நான் அடையிறதுக்கு அந்த ஆபீசர் ஒரு வழிகாட்டி மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவரை நம்ம வழியில ஒரு கல்லா நினைக்காத. ஒருவேளை நீ நினைச்சீனா ஒரே ஒரு தடவையோட அந்த ஆபீசரோட தொல்லை நிரந்தரமா முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு வாட்டி மட்டும் போதும் உத்ரா. ஒரே ஒரு வாட்டி போதுமா? ஆமாமா, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அந்த ஆபீசர் நம்ம வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. நாம நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாம். ஆம், ஆனா ஒரு வாட்டின்னு எது சொன்னீங்க? எனக்கு இது அட அதை விடு. இப்ப நீ கல்யாணத்துல மட்டும் கவனம் செலுத்து. கல்யாண வேலைகள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நானே உங்ககிட்ட சொல்ல போறேன். நான் என்ன ஓடிய போயிட போறேன்? இல்ல, முதல்ல என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. அட, நேரம் வரும்போது அதை பத்தி உனக்கு நான் தெளிவா சொல்றேம்மா. இப்ப நீ என்ன நம்பு. அப்புறம் இப்ப நீ எனக்காக என்ன செய்ய போறனா கொஞ்சம் சிரிச்சு காட்டுற. என்ன சிரிக்க மாட்டியா? சரி. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என்கிட்ட அந்த விஷயத்தை பத்தி சொல்லியே ஆகணும். நீங்க டிஃபன் சாப்பிட்டுட்டீங்க, நான் போய் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க பிரேமானந்த் சார்? மேடம் கொடுத்த கிஃப்டை பிரியாவுக்கு கொடுத்தே ஆகணும். ஆனா இப்போ எனக்கு என்ன புரியலனா, நீங்க அவளை எப்படி சந்திக்க போறீங்க? எங்க நீ இந்த மாதிரி யோசிக்கிறத நிறுத்துறியோ அங்க இருந்து தான் நான் யோசிக்கவே ஆரம்பிப்பேன். என்னோட பிளான் ஆல்ரெடி ஆரம்பம் ஆயிடுச்சு. எஸ்எஸ்பி சாரை சந்திக்கணும்னு இருந்தோம். அவர் இங்க வரும்போது உன் ஆண்டி இங்க இல்ல. நல்லதுதான்ப்பா, அத்தை இங்க இல்ல. ஒருவேளை இருந்திருந்தாங்கன்னா அங்கிள் கிட்ட அவங்க வளவளன்னு பேசியிருப்பாங்க. இதனால போதுண்டா சாமின்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திருப்பாரு. என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சீனு. சரி சரி, நான் சமோசா செஞ்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே. சூடா இருக்கு. எனக்கு ஒரு சின்ன பீஸ் போதும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அக்கா ரொம்ப நல்லா இருக்குக்கா. இன்னும் கொஞ்சம். ஹலோ. எஸ் எஸ். இஸ் இட்? ஓகே. ஓகே சார். அக்கா, அப்பா இதுக்கு முன்னாடி இவ்வளவு எக்ஸைட்மெண்டா பேசி நான் பார்த்ததே இல்லக்கா. Thank you so much sir. Thank you. என்னாச்சுப்பா? யார்கிட்ட இருந்து ஃபோன்? சொல்லுங்கப்பா, என்னாச்சுன்னு? சீனு, உனக்கு மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு. ரோத்தக் மெடிக்கல் காலேஜ்ல கிடைச்சிருக்கு. பிரின்சிபலே ஃபோன் பண்ணி சொன்னாரு. சீனு, இமிடியேட்டா உன்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொன்னாரு. இன்னைக்கு தான் கவுன்சிலிங்க்கும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் லாஸ்ட் டேட்டா.
ஒரு நிமிஷம்ப்பா. இவ மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தானே எழுதியிருந்தா, டைரக்ட் காலேஜ்ல அப்ளை பண்ணலையே. எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, இது எல்லாமே ஆதித்யா மாமா தான் பண்ணிருப்பாரு. எனக்கு அட்மிஷன் வேணுன்ற விஷயம் அவருக்கு தெரியும். சீனு, இத பத்தி நம்ம ஆதித்யா கிட்ட உதவி கேட்டதே இல்லையப்பா. அடாப்பா, மாமா கிட்ட நம்ம உதவி கேட்க அவசியமே இல்ல, அவர் கேட்காமலே எல்லாமே செஞ்சிருவாரு. அதனாலதான் அவர் என் ஹீரோ. அப்பா நீங்க எப்ப கிளம்புறீங்க? அம்மாடி, போக வேண்டியது ரொம்ப அவசியம்தான். ஆனா எஸ்எஸ்பி சார் வரதுனால. அப்பா இன்னைக்கு தானே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்ட லாஸ்ட் டேட். ஆமாமா. நீங்க உடனே கிளம்பி போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்துருங்க. நீங்க வந்து கூட இவரை சந்திக்கலாம். நீ போய் சர்டிபிகேட்ஸ்லாம் எடுத்துட்டு வா. ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா அவங்க நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்க இல்லையா? அவங்க நம்மள புரிஞ்சுப்பாங்க. இதுவும் ரொம்ப முக்கியம்ப்பா. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. பிரியா, அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. நான் அதை சொல்லியே ஆகணும். அவங்கள மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சதுக்கு நாம எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணுமா? கொண்டு வந்துட்டப்பா. எடுத்துக்கிட்டியா? போலாமா? போலாம். பைக்கா. பாய். கொடு வித்யா, நான் மடிச்சு வைக்கிறேன். கொடு. அத இல்ல பரவாயில்ல, நானே மடிச்சு வச்சிடுறேன். அதனால எனக்கு தெரியும் இதை உன்னால பண்ண முடியும்னு. வீட்டை அழகாவும் சுத்தமாவும் வச்சுக்கிறது ஒரு பொண்ணு கையில தானே இருக்கு. ஒரு பொண்ணு நினைச்சா இந்த வீட்டை கோவிலா கூட மாத்த முடியும். ஒருவேளை மனசு வைக்கலன்னா அந்த வீடு வெறும் செங்கல் சிமெண்டால் ஆன வீடா மட்டும்தான் இருக்கும். அப்படிதானே? ஆமா அத்த. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உட்காரு வித்யா, நான் சொல்றதை கேளு. இங்க பாரு வித்யா, நீ ஒரு பொண்ணாவும் மருமகளாவும் உன்னோட கடமைகளை ரொம்ப நல்லா நிறைவேற்றி இருக்க. ஒரு பொண்டாட்டியா உன்னோட பொறுப்பையும் நீ நிறைவேற்றணும். கௌதம் உன்னோட புருஷன். அவன் மேல உனக்கு முழு உரிமை இருக்கு. அவனோட அன்பை அடையறதுக்கான முழு அதிகாரமும் உனக்கு இருக்கு வித்யா. அதென்ன அவ்வளவு கஷ்டமான விஷயமா என்ன? உன்னால நிச்சயம் முடியும் வித்யா. இதை உன்னால சுலபமா செய்ய முடியும். அவனோட மனச நீ ஜெயிச்சு காட்டுவ. நிச்சயம் அதுக்கான வழி இருக்கும். அந்த வழியா போய் நிச்சயம் நீ அவனோட அன்பை அடைஞ்சிடுவ. இங்க பாரு வித்யா, இந்த விஷயத்தெல்லாம் நான் ஒரு மாமியாரா இல்ல, அம்மாவா உனக்கு சொல்றேன். உனக்கு புரியுதுல்ல? புரியுது அத்த. சரி, நீ இதெல்லாம் மடிச்சு வச்சிரு. நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரியா? சரிங்க அத்த. பிரியா, கதவை திறந்தே வை. அப்பா திரும்பி போயிட போறாரு. உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்ல. அவர் கண்டிப்பா வருவாரு. அப்பா வந்த உடனே நீ அவரை நல்லா கவனிச்சுக்கணும். புரியுதா உனக்கு? ரொம்ப வெக்கப்பட்டு நிக்காத. உன்னோட கான்ஃபிடன்ஸை காட்ட அவருக்கு. அப்பா அப்பா பார்க்கறது தான் ரஃபா இருப்பார், ஆனா ரொம்ப சாஃப்டான மனுஷன். நீ வெறும் டிஃபன் அண்ட் டீ மட்டும் கொடு. அவரை நல்லா கவனமா பாத்துக்கோ. ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாத. ஓகே? புரியுதா? நீ எப்பவும் போல இரு. என்ன நான் சொல்றதுல புரியுதா? ஒரு நிமிஷம் ஆதித்யா, உன் அப்பா என்னமோ நம்ம கல்யாணத்தை எதிர்க்கிற மாதிரியும் என்ன அவரை சம்மதிக்க வைங்கிற மாதிரி நீ பேசிட்டு இருக்க. இங்க பாரு பிரியா, நான் எதுக்கு இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். அப்பாவுக்கு எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அது வேலையா இருந்தாலும் சரி, ஆளா இருந்தாலும் சரி. ஏதாவது சின்ன தவறு நடந்தா கூட அதை அப்பா பொறுத்துக்கவே மாட்டாரு. இதை மட்டும் நீ மைண்ட்ல வச்சுக்கிட்டாலே போதும். போதும் 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 ஆதித்யா, நீ என்ன ரொம்ப குழப்புற. அப்பா வருவாரு, நீ அவரை இம்ப்ரெஸ் பண்ணனும் சொல்ற, அப்புறம் என்ன இம்ப்ரெஸ் பண்ண வேண்டான்னு சொல்ற. இப்ப நீ பேசுறத வச்சு பாக்கும்போது ஒண்ணு நீ ஓவர் எக்ஸைட்டட் ஆயிருக்கணும், இல்ல நான் ரொம்ப குழம்பி போயிருக்கணும். இங்க பாரு பிரியா, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நீ எப்படியாவது அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும். ஓகே? எனக்கு நம்பிக்கை இருக்கு பிரியா, அப்பாவுக்கு கண்டிப்பா உன்னை பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருக்கிற அளவுக்கு. ஆதித்யா, உன் அப்பா வந்துட்டாரு நினைக்கிறேன். நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். வந்துட்டாரா?
பிரியா ஆல் தி பெஸ்ட் ஓகே தேங்க்யூ